எங்கள் கிருபையின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ராஜாதிராஜன் ஆலய இறை குடும்பத்தாருக்கு கடந்த 33 ஆண்டுகள் உடனிருந்து வழிநடத்தின ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா செயல்களின் வாயிலாக நீர் வாழ்கின்ற ஜீவிக்கிற ஆண்டவராக மட்டுமல்ல, எங்களோடு உடன் பயணிக்கிற ஆண்டவராக கடந்த 33 ஆண்டுகள் உம்முடைய பிரசன்னத்தோடு, உம்முடைய கிருபையோடு, உம்முடைய மாதவோடு ஆண்டவரே இந்த ஆலய பிரகாரங்களிலே உம்மை சேவிக்க ஆராதிக்க எங்களுக்கு நீ பாராட்டின உம்முடைய வெளியேறு பெற்ற பேர் அருளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்ததை திரும்பி பார்க்கிறோம். நீர் எங்களை நடத்தி வந்த நல்ல ஈவுகளை நினைத்து பார்க்கிறோம். திருச்சபை வாழ்விலே நீர் மாறாதவராய், உம்முடைய அன்பு குறையாததாய், உம்முடைய காருண்யம் நிறைந்ததை நீர் கடந்த நாட்களிலே எங்களோடு கூட இருந்து எங்கள் விருப்பங்களை எல்லாம் நீர் நிறைவாக்கி வருகிறேன். உம்முடைய பேர் அருளுக்காக நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சிறப்பாக இந்த நாளிலே ஆண்டவரே ஆலய ஆண்டு விழாவை நாங்கள் கொண்டாடுகிற இந்த திருநாளில் உம்முடைய திரு வார்த்தைகளை தியானிக்கும் போது ஆண்டவர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை சத்தியம் உள்ளது. சத்தியத்தின்படி வாழ நீர் எங்களுக்கு கிருபையருளுமாறு இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. அன்புக்குரிய விசுவாச குடும்பத்தாரே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனிய பெயரினாலே எனது அன்பான ஸ்தோத்திரத்தை, வாழ்த்துக்களை அன்போடு தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு தந்த இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த உங்கள் போதகர், என்னுடைய அருமை நண்பர், நம்முடைய பேராயத்தினுடைய ஆதிவாசி கரிசனைத்துறையினுடைய இயக்குனர் அருள் திரு ஈஸ்டர்ராஜ் ஆயர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். பொதுவாக ஆயர் குழுமத்தில் கூட்டத்தில் எங்கள் இருவரையும் சொல்லுவாங்க, ஜெராக்ஸ் வருது, என்ன பார்த்தாலும் அவரை பார்த்தாலும் சொல்லுவாங்க. அப்படி உருவத்திலே ஒன்றித்திருந்தாலும் சிறப்பாக உங்கள் ஆயர் திருப்பணி செய்வதில் இயல்பாகவே ஆண்டவர் அவருக்கு தந்திருக்கிற பாடல் வரம், அநேக தாளந்துகள் சிறப்பாக உங்கள் ஆலய கட்டுமான காரியத்தை முன்னெடுந்து நடத்துவது. ஒரு ஆலயத்தை கட்டுறது அதில் எவ்வளவு வலி உண்டு, சிரத்தை உண்டு அப்படின்னு எனக்கு நிறைய அனுபவம் உண்டு. அவர்கள் சிறப்பாக இந்த முன்னெடுப்புகளிலே அவர்களுக்கு தோள் கொடுத்து உதவி செய்து வருகிற செயலரையும் பொருளரையும் கூட என்னுடைய நன்றிகளை, ஆயரம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், குருமண்டல குழு அங்கத்தினர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், ஐக்கிய சங்க குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிறப்பாக சிறப்பு பாடலை பாடி ஆராதனையை பொருளுள்ள வகையிலே மகிமைப்படுத்தி வருகிற பாடகர் குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சிறப்பாக இங்கே அமர்ந்திருக்கிற பயிற்சி ஆயர், கப்பேரர், ஈரவல் கல்லூரி மாணவர், ஆலய பணியாளர் அத்தனை பேருக்கும் மீண்டுமாய் என்னுடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக பேராயத்திலே நான் சார்ந்திருக்கிற பெருநகர துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த ஆலய ஆண்டு விழாவை அனுசரிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிட்டி மிஷன் சார்பாக தெரிவிப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக ஆயர் அவர்கள் என்னை அழைத்த போது அந்த நாளில் ஜெரூரா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா அவர் சொல்லி நான் வராமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு ஒன்று. இன்றைக்கு எங்களுடைய ஆலயத்தில் NMS சண்டே, அதனால் பொது செயலரும் நாங்கள் ஒரு 20 குழந்தைகளை மலையிலே ஜமுனா மருத்துவரில் இருக்கிற விடுதியில் இருக்கிற மலையாள குழந்தைகளை தாங்கி வருகிறோம். அந்த குழந்தைகளும் இன்றைக்கு வழிபாட்டிலே அவர்கள் சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். அவை இருந்தாலும் இந்த ஆண்டு விழாவிலே உங்களை காணவும், ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் ஆயர் வழியாக என்னை அழைத்த போது உள்ளார்ந்த வண்ணமாக இதை நான் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, விசேஷமாய் இந்த ஆலய ஆண்டு விழாவில் உங்களை வாழ்த்த வேண்டும், உங்கள் ஆலய கட்டுமான காரியத்தை
பார்க்க வேண்டும் என்று ஒரு நீண்ட நாளான ஆசையை ஆண்டவர் இந்த நாளிலே நிறைவாக்கி தந்தார். ஆகவே ஆண்டவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தேவனாகிய கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். பொதுவாக இந்த நாட்களிலே கவலை இல்லாத மனிதர்களை பார்ப்பது அரிது. சிலருக்கு வேலை இல்லை, வேலை இருந்தாலும் அதில் மேன்மை இல்லை. சிலருக்கு திருமணமாகவில்லை, சிலருக்கு திருமணமாகியும் நிம்மதி இல்லை. பலருடைய வாழ்விலே பணம் இல்லை, சிலருக்கு அழகில்லை, சுகம் இல்லை, ஞானம் இல்லை என்று குறைகளை சொல்லியே புலம்புகிற அநேகரை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்துதான் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கும். 1 சாமுவேல் 30ஆம் அத்தியாயம் 8ஆம் வார்த்தையை வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அங்கே தாவீதுக்கு ஒரு நெருக்கமான நெருடலான வேலை அது. அந்த நெருடலான வேலையிலே கர்த்தர் சொல்லுகிறார், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய், ஒரு நன்மையும் உடைய வாழ்விலே குறைவுபடாது என்பதைத்தான் ஆண்டவர் கட்டளையிட்டார். இந்த ஆலய ஆண்டு விழாவை, இந்த 33வது ஆண்டு விழாவிலே கடந்து வந்திருக்கிற நம்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், ஒரு நன்மையும் உடைய வாழ்விலே குறைவுபடாது என்று ஆண்டவர் வாக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த நாட்களிலே பண தேவையோடு இருக்கிறோம், ஆலயத்தை முழுமைப்படுத்த வேண்டும் என்ற எத்தனத்தோடு இருக்கிறோம், சிறப்பாக இதை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று முனைப்போடு இருக்கிறோம். தேவைகளை எப்படி கர்த்தர் சந்திப்பார் என்று தாவீதுக்கு இருந்த அதே மன கிளேசத்திலே இன்றைக்கு ராஜாதிராஜன் ஆலய இறை குடும்பத்தார் அமர்ந்திருக்கிற வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், ஒரு நன்மையும் உடைய வாழ்விலே குறைவுபடாது என்று ஆண்டவர் சொல்வார். இந்த வேத பகுதியை 3 பகுதிகளாக பிரித்து உங்களோடு விட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், உன் ஆரோக்கியத்தை நீ திருப்பிக் கொள்வாய். கர்த்தர் சொல்வது, உன் சரீர சுகத்தை நீ திருப்பிக் கொள்வாய், உன் சரீர பலனை நீ திரும்ப பெற்றுக் கொள்வாய், உன்னுடைய முதுமையான நாட்களிலே ஒரு பூரணமான ஆரோக்கியத்தை நீ பெற்றுக் கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொதுவாக வியாதி வந்துவிட்டால் உடல் அளவிலே மன அளவிலே நாம் சோர்ந்து போய்விடுவோம். கடந்த ஆண்டு 2022 செப்டம்பர் மாதத்தில் எனக்கு ஒரு பலவீனம் வந்தது. நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் கிடையாது, கொலஸ்ட்ரால் உள்ள மனிதர் கிடையாது. ஆனால் என்னுடைய சரீரத்தில் திடீரென்று ஒரு பிரச்சனை. உடனே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உடனே கேஸ்ட்ரிக்னாங்க. திரும்ப இன்னொரு மருத்துவமனைக்கு சென்றேன். அங்கே ஒரு 5 நாள் மெடிசன் கொடுத்தாங்க. ஆனால் என்னுடைய வலி நீங்கவில்லை. அப்போ ட்ரிபிள் மருத்துவருக்கு வந்து பார்த்தபோது மருத்துவர் சொன்னார், ஒரு ஆன்ஜியோ பண்ணி பார்த்தலாமையா. அந்த சமயத்தில் H1N1 ஃபீவர் பரவி கொண்டிருக்கிற வேலை அது. அப்போது ஒரு அட்டெண்டர் இருக்கணும், அவரை தவிர யாரும் உங்களை பார்க்க அலோவ் பண்ண மாட்டோம். அப்போது என்னுடைய மகனை மாத்திரம் நான் உடன் அழைத்து சென்று 2 பேருக்கும் கொரோனா டெஸ்ட் பண்ணாங்க. பிறகு மருத்துவமனையில் நான் சேர்க்கப்பட்டேன். அப்போது ஆன்ஜியோ பண்ணி முடித்த உடனே மருத்துவர் வந்து என்னிடத்தில் சொன்னார், உங்களுக்கு 4 பிளாக் இருக்குது. அந்த சமயத்தில் எனக்கு 53 வயது. 4 பிளாக் இருக்குது. ஸ்டென்ட் வைக்கிறத விட அது 6 வைக்கணும். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிங்கன்னா நல்லது. அப்பொழுது உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக, ஏனென்றால் என் மனைவி பிள்ளைகளுக்கு நான் இதுவரை எதுவுமே செய்தது கிடையாது, அப்படி வாழ வேண்டும். ஏன்னா ஒரு ஊசி வலி கூட தாங்காதவன் நான்.
மருத்துவமனைக்கே போகாதவன் நான். ஆனால் இந்த செய்தி வந்த உடனே மருத்துவ இடத்துல சொன்னது, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி உடனடியாக எனக்கு சர்ஜரி ஆயத்தம் செய்யப்பட்டது. அந்த 28ஆம் நாள் 29ஆம் நாள் முந்தின நாள் இரவிலே மருத்துவர் வந்து சொன்னால், அவர் ஒரு கிறிஸ்துவ மருத்துவர். அவர் சொன்னார், பாஸ்டர், விசுவாசத்தை நீங்க நிறைய முறை பேசியிருப்பீங்க, விசுவாசம் என்னான்னு இப்பதான் உங்களுக்கு தெரியும், விசுவாசத்தை இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். அந்த இரவு என்னுடைய வேதனையை என் மகனிடத்தில் எப்படி சொல்வது? தனிமையாக தள்ளப்பட்ட வேலை. என்னுடைய பலவீனத்தை எப்படி நான் மேற்கொண்டு வருவேன்? என்னுடைய ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில் எப்படி என் ஜீவன் வரும்? அப்போதுதான் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்த்தேன். இதுவரைக்கும் என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்யவில்லையே, ஊழியம் மாத்திரமே என் குறிக்கோளாக இருந்தது. இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை. என் வாழ்க்கையில பொதுவாக நீங்க ஆயர்கள் வெள்ளங்கி போட்டிருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, கஷ்டமே கிடையாது, கவலையே இல்லாத மனிதர்கள் என்று நினைக்கலாம். ஆனால் என் வாழ்க்கையில துயரத்தினுடைய உச்சம்தான் என் வாழ்க்கையினுடைய எல்லை. ஏனென்றால் நான் தான் குடும்பத்தில் மூத்தவன். எனக்கு பிறகு 5 பேர், 6 பிள்ளைகள் நாங்கள். என்னுடைய 2 திருமணமான சகோதரிகள் மரித்தார்கள். திருமணமான என் தம்பி மரித்தான். என் தாய் தகப்பனும் மரித்தார்கள். அப்படி ஒரு நிர்பந்தமான நிலையிலே தான் நான் மருத்துவமனையில எல்லாரையும் இழந்து நிற்கிறேனே. இப்போது என் மனைவி பிள்ளைகளையும் கூட நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் என்னை கரை சேர்ப்பார் அப்படி நினைச்சேனே தவிர என் மனைவி பிள்ளைக்காக ஜெபம் பண்ணல. அந்த சமயத்துல தான் 3 ஆலயம் கட்டுவதற்கு துவங்கின. ஆண்டவரே, ஒரு ஜீவன் கொடுத்தீங்கன்னா இந்த வேலையை நான் முடிச்சிடறேன் சாமி அப்படின்னு தான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் செய்த வேலைகள். அப்புறம் ஐசியூவிலிருந்து வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த ரணங்களோடு கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் நான் சரீரத்தில் போராடின போதெல்லாம் என்னுடைய ஜெப முணுகல்கள் எல்லாம் இந்த பணியை, ஊழியத்தை செய்வதற்குத்தான் என் ஆண்டவரிடத்தில் நான் போராடின தருணம் அது. ஏனென்றால் ஆரோக்கியத்தை கொடுப்பேன், திருப்பிக் கொள்வாய் என்று சொன்ன ஆண்டவர் என்னுடைய வாழ்விலே ஆரோக்கியத்தை தந்தார். உங்களுக்கும் அவர் ஆரோக்கியத்தை தர வல்லமை உள்ளவராக அந்த ஆண்டவர் இருக்கிறார். எசேக்கியா ராஜா தன் வியாதியின் மத்தியிலே எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலே தன் பிரச்சனைகளை தேவனாகிய கர்த்தரிடத்திலே மாத்திரம் முறையிட்டார் என்று பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவை பார்த்து சொன்னது, நீ பிழைக்க மாட்டீர், நீ மரித்து போவீர் என்று சொன்னபோது உள்ளத்திலே கலங்கினவராய் ஆண்டவராகிய கர்த்தரை மாத்திரம் திரும்பி சுபபக்கரமாய் திரும்பி தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக, ஆண்டவரே, உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் மது பார்வைக்கு நலமாய் செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அவன் மிகவும் அழுதான். பிரியமானவர்களே, நான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவரை மட்டும் உற்று பார்க்க, நோக்கி பார்க்க கர்த்தர் அழைக்கிறார். எசேக்கியா தன் புலம்பலை, தன் வேதனையை, தன் துயரத்தை, தன் கஷ்டத்தை தன் மனைவி பிள்ளைகளிடத்திலே சொல்லவில்லை, தன் ஆண்டவராகிய கர்த்தருக்கு முன்னதாக மாத்திரம் அறிக்கை செய்தார். நான் மன உத்தமமும் உண்மையுமாய் மது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று மிகவும் அழுதான். அவருடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு உடனடியாய் கர்த்தர் இறங்கி வந்து உதவி செய்தார். நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் கைவிடாத தேவனவர். உன் கண்ணீரை கண்டு இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் இழந்த சுகத்தை திரும்ப கொடுத்தார். ஆயுசு நாட்களிலே 15 ஆண்டுகளை கர்த்தர் கூட்டி தந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பலவீனங்கள் மருத்துவர்கள் கைவிடலாம், குடும்பத்தின் உறவுகள் கைவிடலாம், பிள்ளைகள் கைவிடலாம், கணவன் மனைவி கூட கைவிடலாம். ஆனால் கர்த்தர் கைவிடாதவர். அவர் நிச்சயமாய் உங்களை பூரணமாய் குணமாக்குகிறவர். உலகத்திலே ஒரு பிரசித்தமான ஒரு ஊழியக்காரர், D.L. ஆஸ்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரசித்தமான ஊழியக்காரர், ஆப்பிரிக்கா கண்டத்திலே அவர்கள் அதிகமாக
பிரசங்க கூட்டத்தை, சுகமளிக்கின்ற ஊழியத்தை சிறப்பாக செய்தவர்கள். அந்த 2 நாள் கூட்டத்திலே அவர்கள் பார்வை இழந்தவர்களையும் முடவர்களையும் அநேகரை குணமாக்குகிற ஒரு வல்ல செயல்கள் இந்த ஆஸ்பன் அவருடைய கூட்டத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தின் செய்தியை கேட்டபோது, பார்த்தபோது, ஒரு 8 வயது சிறுமி தன் உள்ளத்திலே நீண்ட நாளாய் பலவீனத்தோடு இருக்கிற தன் அருமை தாயாரை எப்படியாவது இந்த கூட்டத்திற்கு அழைத்து சென்றால் நிமிர முடியாத கூனியாய் இருக்கிற என் தாய், சரீரத்திலே பலவீனத்தோடு இருக்கிற என் தாய் நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை காண்பார்கள், ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லி தன் தாயிடத்திலே வந்து இந்த ஊழியக்காரரை பற்றியும் இந்த அற்புத சுகமளிக்கும் கூட்டத்தை பற்றியும் சொல்லி அந்த T.L. ஆஸ்பன் அவருடைய கூட்டத்திற்கு அம்மாவை, பலவீனமான தன் தாயை அந்த மகள் அழைத்து கொண்டு போனாலாம். அப்பொழுது அந்த ஊழியக்காரர் அந்த பிரசங்கத்திற்கு பிறகு முடிவு ஜெபத்தில், உங்கள் வியாதி எங்கெங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் கரங்களை கொண்டு தொடுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னாராம். பலவீனமான தன் தாயினுடைய முதுகு தண்டிலே கரங்களை வைத்து இந்த பிள்ளை ஜெபித்து கொண்டிருந்தார். பலவீனமான தாயும் தன் தீராத பலவீனம் நீங்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். கூட்டம் முடிந்தது, எல்லாரும் கலைந்து போனார்கள். லைட் வால் வெளிச்செல்லாம் அணைஞ்சாச்சு, சேர்லாம் எடுத்துட்டாங்க. அம்மா மகள் மட்டும் இன்னும் பலவீனம் நீங்கவில்லை, சுகம் கிடைக்கவில்லை என்று ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்போது வெள்ளுடை தரித்த ஒருவர் வந்து, ஏன் அழறீங்க, இன்னும் அவங்க காரியம். அவரிடத்துல இந்த மகள் தன் தாயினுடைய பலவீனங்களை எல்லாம் விவரமாய் சொன்னாலும். அப்போது அந்த மகளை பார்த்து, தாயை பார்த்து அந்த ஊழியக்காரர் கேட்டாராம், நான் ஜெபிக்கலாமா? அந்த வெள்ளுடை தரித்த மனிதர், நான் ஜெபிக்கலாமா? அப்போ உங்க பலவீனமான அந்த பகுதியிலே கரங்கள் வையுங்கள் என்று சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தாராம். கொஞ்ச நேரத்திலே அவர் ஜெபித்து முடித்த போது அந்த கூனியான அந்த தாய், சரீரத்திலே வேதனையோடு இருந்த அந்த தாய் நோய் நீங்கி அங்கே உற்று பார்த்தபோது, தாயும் மகளும் உற்று பார்த்தபோது தங்களுக்காக ஜெபித்த மனிதர் இல்லை. அப்போது சுற்றி பார்க்கிறார்கள், கத்தி பார்க்கிறார்கள், ஒருவரும் இல்லை. அப்பொழுது அந்த குழந்தை 8 வயது பெண் பிள்ளை சொன்னாலாம், அவருடைய தழும்புகளிலே, அவருடைய கரங்களிலே நான் தழும்புகளை பார்த்தேன். அப்பொழுதுதான் அவர் இயேசு என்று அந்த தாயும் மகளும் உணர்ந்தார்கள். பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட சுகவீனமானாலும், தீராத பிரச்சனையானாலும் ஆண்டவரை மட்டும் உற்று பார்க்கிற பிள்ளைகளாயிருக்க கர்த்தர் அழைக்கிறார். இந்த ஆண்டு விழாவிலே ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரை மட்டும் உற்று பாருங்கள், அவரை மட்டும் நம்புங்கள், அவர்தான் உங்கள் பரிகாரியான கர்த்தர், அவர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை திருப்பிக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். இரண்டாவதாக கர்த்தர் சொல்வது, உனக்கு சொந்தமானதை நீ திருப்பிக் கொள்வாய். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்தை எடுத்துக் கொள்வீர்களானால் அங்கே தாவீதுக்கு ஒரு நெருடலான சமயம். அது தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தாவீது இழந்து நிற்கிற நிலை. நம்பினவர்களை எல்லாம், தான் நம்பின தன் போர் வீரர்கள், படை வீரர்கள் எல்லாம் கைவிடப்பட்ட நிலை. அந்த நிலையிலே தான் ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றால் தாவீது கர்த்தரை மட்டும்தான் நோக்கி பார்த்தார். தாவீது ராஜாவாய் இருந்தாலும், போரிலே ஜெயத்தை பெற்றுக் கொள்கிற மனிதனாய் இருந்தாலும், மக்களாலே பாராட்டு பெறுகிற மனிதராய் இருந்தாலும் கர்த்தரை மட்டும்தான் நோக்கி பார்த்தார். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். ஏனென்றால் யுத்தங்களை செய்து திரும்பி தன் தேசத்திற்கு அவர் வரும்போது ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தாவீதுக்கு காத்திருந்தது. என்னவென்றால், அங்கே பல நாட்கள் யுத்தம் செய்து 3 நாட்கள் நீண்ட பயணத்திற்கு பிறகு தன் குடும்பத்தை, தன் சொந்த ஜனத்தை பார்ப்பதற்காக சிக்லாக் பட்டணத்திற்கு அவர் வருகிறார். அங்கே வந்தபோது தன் மனைவி பிள்ளைகள் காணவில்லை. தேசம், பட்டணம் முழுவதும் தீக்கரையாயிருக்கிற காட்சியை பார்த்தபோது உள்ளம் உடைந்து நிற்கிறார். அமலேக்கியர் எல்லாரும் வந்து அந்த பட்டணத்தை சூறையாடி தாவீதினுடைய மனைவி பிள்ளைகளை சிறையாய், கைதிகளாய் ஜனங்களை கொண்டு போன வேளை
மிகுந்த களைப்போடு வந்தார் தாவீது. சோர்வடைந்து வந்த வேளையிலே தன்னுடைய குடும்பத்தை காணவில்லை என்பதற்காக போர் வீரர்கள் கூட, படை வீரர்கள் கூட தாவீதை வெகுவாய் வெறுத்தார்கள். கசப்பு மிஞ்சி இருந்தது, மனக்கசப்பு உண்டானது. தனிமையாய் தாவீது தள்ளப்பட்டார். குடும்பத்தை காணவில்லை, குடும்பத்திற்கு என்ன நிகழ்ந்தது என்று துயரத்தோடு, துக்கத்தினுடைய உச்சம் ஒரு பக்கம், தன் சொந்த ஜனங்களே தனக்கு எதிராயிருப்பது இன்னொரு மறுபக்கம். எங்களுக்கு பலன் இல்லை, யாரும் முன்வராத நிலையிலே தாவீது மனம் கசந்து அழுதார். தாவீதை போல பல சந்தர்ப்பங்கள் நமக்கு வந்திருக்கலாம். குடும்பத்தாராலே கைவிடப்பட்டிருக்கலாம். நம்பினவர்கள் நமக்கு மோசம் செய்திருக்கலாம். நாம் பெரிதாய் நம்பின நம்முடைய பிள்ளைகள் நம்மை கைவிட்டு இருக்கலாம். கணவன் மனைவி நம்மை கைவிட்டு இருக்கலாம். இப்ப ஏற்பட்ட சூழ்நிலைகள், உடன்பிறந்தோர், இரத்த கலப்பான உறவுகள் உதறி இருக்கலாம். அப்பேற்பட்ட நிலையிலே தாவீதை போல தனிமனமாய் நின்ற வேளையிலே, உதவி செய்ய யாரும் முன்வராத நிலையிலே தாவீது செய்தது, தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக மட்டும் மன தைரியத்தை, திடமனதை தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்திலே போய் ஏபோத்தை தரித்து ஆலோசனை கேட்டதாக பார்க்கிறோம். இந்த ஏபோத்தின் மூலமாய், ஜெபத்தின் மூலமாய் தன் ஆண்டவரிடத்திலே ஆலோசனை கேட்கிற தாவீதை பார்க்கும். நாங்கள் ஒரு ஆண்டு முழுவதும் ஆயிற்று. ராஜாதி ராஜன் ஆலயத்தினுடைய பணிகள் இன்னும் துரிதமாக நடப்பதற்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் கர்த்தர் தருவாரா? கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்கள். உங்களை திடப்படுத்திக் கொண்டு காரியங்களை நடத்துங்கள். நீங்கள் செய்வதை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஏனென்றால் தாவீதுக்கு சொன்னார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று வாக்கை கர்த்தர் கொடுத்தார், மனிதர் கொடுக்கவில்லை. ஏபோத்தை தாவீது தரித்து கொண்ட போது கர்த்தர் சொன்னார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், இழந்ததையெல்லாம் திருப்பிக் கொள்வாய், காணாமல் போனதையெல்லாம் சேர்த்துக் கொள்வாய் என்று ஆண்டவர் உரைப்பதை பார்க்கிறோம். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன தனது மனைவி பிள்ளைகளை தாவீது விடுவித்துக்கும் போது கர்த்தர் சொன்னார், ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். 18ஆம் 19ஆம் வசனத்திலே 30ஆம் அதிகாரத்திலே நீங்கள் ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் தேவனாகிய கர்த்தர். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழல்களை எல்லாம் இழந்த நிலையிலும் ஒன்றும் குறைபடாமல் சகலத்தையும் இந்த ஆண்டிலே நீங்கள் ராஜாதிராஜன் ஆலய குடும்பமாக எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வீர்கள். உனக்கு சொந்தமானதை நீ திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது, உன் மேன்மையை நீ திருப்பிக் கொள்வாய். சிம்சோன் என்று சொன்னாலே சூரியனை போன்றவன் என்று பொருள். தேவ வல்லமை சிம்சோன் மேல் இறங்கும் போதெல்லாம் அசாதாரண காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் சிம்சோனை பயன்படுத்தினார். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சிம்சோன் இளம் சிங்கத்தை தன் கையினாலே பிடித்து கழுத்தி போட்டான். அதே நியாயாதிபதிகள் 15:15 கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொன்று போட்டார். நியாயாதிபதிகள் 16:3 பட்டணத்து வாசல் கதவையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தோளின் மேல் எப்ரோனுக்கு எதிராயிருந்த மலை உச்சிக்கு கொண்டு போகக்கூடிய உடல் அளவிலே பலன் கொண்ட மனிதனாய் விளங்கினான். பெலிஸ்தீரின் கைக்கு தன் ஜனத்தை விடுவித்து பாதுகாத்து ரட்சிக்கும்படியாய் தேவனாலே முன்குறிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் சிம்சோன் விளங்கினார் என்று பார்க்கிறோம். அப்பேற்பட்ட சிம்சோன் தன் மேன்மையை இழந்து போனான். தன் வாழ்விலே தகாத உறவினாலே தன் மேன்மையை இழந்து போனான். தேவ வல்லமையை, பலனை இழந்து போனான். தேவ ஆவியை இழந்து போனான்.
கண்கள் பிடுங்கப்பட்டவனாய், தலைமுடி சிரைக்கப்பட்டவனாய், சிறை கைதி போல சங்கிலிகளால் பீடிக்கப்பட்டு அவன் அழைக்கப்பட்டு அமர்த்தப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அந்த தருணத்திலே தான் சிம்சோன் தன்னுடைய மேன்மையை எண்ணி பார்த்தான். கர்த்தர் தனக்கு தந்த மேன்மை எப்பேற்பட்ட மேன்மை! அந்த மேன்மையை உதாசீனம் செய்தேனே, தகாத உறவினாலே எல்லா மேன்மையும் இழந்து போனேனே என்று சொல்லி அவன் மனம் திரும்பினவனாய் தயவுள்ள இரக்கமுள்ள ஆண்டவரை மாத்திரம் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்ததாக நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனங்களிலே, கர்த்தராகிய ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துகிற ஆண்டு. ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், யாவருடைய கண்களுக்கு மத்தியிலே நான் உங்களை மேன்மையாக வைப்பேன். யோசுவாவுக்கு சொன்னாரல்லவா, ஒரு பணிவிடைக்காரன், இந்த பணிவிடைக்காரனை கர்த்தர் தன் ஜனத்தை வழிநடத்தக்கூடிய கனமான பொறுப்பை தந்து எல்லாருக்கு மத்தியிலே மேன்மையாக வைத்தார். ராஜாதிராஜன் குடும்பத்தின் மக்களை கர்த்தர் மேன்மையாக நிறுத்த வேண்டுமானால் கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், உங்கள் மேன்மையை திரும்பி பாருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் இதுவரை செய்ததை எல்லாம் திரும்பி பாருங்கள். கொடுத்தது கர்த்தர் கொடுத்தது, எல்லாம் நம்ம வச்சிருக்கிறது எல்லாம் யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? வரமாட்டுத வாயிலிருந்து. அல்லேலூயா. யார் கொடுத்தது? நாம் பெற்றிருப்பதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது. கொடுத்தவருக்கு என்ன பண்ணோம்? நம்ம நிச்சயமா நன்றி சொல்லணுமா? நன்றி சொல்லிட்டு போயிடுவோம். யார் கட்டுறது? இதை கட்டி முடிக்கிறது நம்ம தென்னாப்பிரிக்காவில் பால் யாங்கிச்சோ அவர்கள் ஒரு உலகத்தில் பிரசித்தமான ஒரு தேவனுடைய ஆலயத்தை கட்டினார்களாம். அவர்கள் கட்டும்போது எல்லா குடும்பமும் எல்லா தனி மனிதரும் ஏதாவது ஒரு பொருளை ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டும் என்று பொருத்தனை செய்து கொடுத்தார்களாம். கொடுக்கிற வேளையில ஒரு ஏழை தாய், தனிமரமாய் நின்ற ஒரு ஏழை தாய் தான் ஏதாவது கொடுக்க வேண்டும், இந்த கர்த்தருடைய ஆலயத்தில் என்னுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணம் கொண்டார்களாம். அம்மா கிட்ட ஒண்ணுமே கிடையாது, ஆனா அவர் நீண்ட கூந்தல் உண்டாம். இது உண்மை சம்பவம். பால் யாங்கிச்சோ அவருடைய சரிதத்தில் எழுதியிருக்கும் போது அந்த ஷாப்புக்கு போய் மொட்டை அடித்து அதில் கிடைச்ச பணத்தை கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் படைத்தார்களாம். இன்னைக்கு நம்ம 10ல் ஒரு பங்கும் கொடுக்கறது கிடையாது. ஆண்டவருக்கு இந்த ஆண்டிலே குடும்பமாக நாம் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய சந்ததியை, தலைமுறையை கனப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பங்களுக்கு கர்த்தர் இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் செய்திருப்பது, உன்னை மேன்மையாய் வைத்தது உன் ஆண்டவர். உன்னை மேன்மையாய் வைத்து பார்ப்பது, அலங்கரிப்பது உன் ஆண்டவர். அப்பேற்பட்ட ஆண்டவரை இந்த ஆலயத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருடைய உழைப்பும், எல்லாருடைய ஜெபமும், எல்லாருடைய காணிக்கையும் இந்த ஆண்டு விழாவில் ஒரு பொருத்தனையோடு கூட, ஆண்டவரே எங்கள் ஆலயத்தை எங்களை கொண்டே நீர் கட்ட வேண்டும். அதுதான் நம்முடைய பொருத்தனை. நான் எப்பவுமே வெளியே போனால், எங்கே போனாலும் ஆலயம் கட்டுவேன் அப்படின்னு ஐயர் சொன்னார். அது முதல்ல செங்கல்பட்டு ஆலயம் கட்டும்போது தான், அப்போது ஒரு 7 கோடி அந்த ஆலயம், பேராயர் தேவசகாய ஐயா அது மாதிரி டிசைனில் கட்டணும்னு சொல்லிட்டார். வேலை தொடங்கும் போது வெறும் 10 லட்சம் ரூபாய். ஆனால் அந்த ஆலய பணிகள் முடிக்கும் வரை 1 வருடம் 3 மாதத்திலே அதை கட்டி முடித்தோம். பணம் எப்படி வந்தது தெரியாது. ஆனால் ஒரு ஜெபக்குழு ஆலயத்தினுடைய அந்த கார்னரில் தினமும் நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தோம். இரவானாலும் பகலானாலும் ஒரு கூட்டம் ஜெபம். மற்றவங்கள்லாம் நான் சும்மா தான் சொன்னேன், எல்லா குடும்பமும் பொன்னாபரணங்களை படைங்க. அப்போது ஒரு முதல் வருஷத்தில் அப்போது எவ்வளோ வந்ததுன்னா 1,05,00,000 ரூபாய் வந்தது. 100 சவரனுக்கு மேலால் பணத்தை கொடுத்தார்கள். வைக்காத கார் கிடையாது, பொருத்தனை செய்து ஆடி காரு,
BMW, அது மாதிரி என்னென்ன கார் இருக்குமோ காஸ்ட்லியான இனோவா வச்சோம். அப்புறம் நிறைய கார்கள். ஒவ்வொரு முறையும் ஒரு ஹார்வெஸ்ட்டுக்கு ஒரு 4லிருந்து 5 மக்கள் எல்லாரும் உள்ளன்போடு தேவனுடைய, ஆகவே அந்த 7 கோடி எப்படி நாங்கள் சேகரித்தோம் கட்டி முடித்தோம் என்று தெரியாது. சரி, இங்கே பெருங்களத்தூரில் அதே ஃபார்முலாவை பண்ணி 10 வருஷமாக ஆலயம் கட்டுறதுக்கு முயற்சிகள். இப்போது தான் சிஎம்டிஏலேருந்து எங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிது. அப்போது கடந்த ஆண்டுக்கு முந்தின ஆண்டு என்னுடைய பலவீனத்துக்கு முன்னாடி நான் மக்கள்கிட்ட சொன்னபோது எல்லா குடும்பமும் பொன்னாபரணங்களை படைத்தார்கள். எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1,15,00,000 ரூபாய் இந்த பொன்னாபரணத்தில் மட்டும் ஜனங்கள் காணிக்கையாக படைத்தார்கள். இப்போ நாங்கள் கட்ட போகிற ஆலயம் 7 கோடி சேகரிச்சிருக்கிறது. இப்போ 4 கோடியை இந்த 3 வருஷத்தில் கர்த்தர் கொடுக்க முடியாமல் செய்தார். இதை பெருமையாய் சொல்லவில்லை. ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தரித்திரத்தில் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் நலதம் என்கின்ற தைலத்தினாலே ஒரு பெண் என்ன பண்ணாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற பெஸ்ட் அதான், காஸ்ட்லியான திங்ஸ் அதான், தாங்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டு காஸ்ட்லியை ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு வந்து ஊற்றினார். இன்னைக்கு நமக்கு பெஸ்ட்டில் நம்ம வச்சுப்போம், வேஸ்ட்டு ரெஸ்ட்டு தான் எங்கே. நம்ம ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறது நம்முடைய ஆண்டவர், நம்ம இதுவரை அலங்கரித்திருக்கிறவர் ஆண்டவர். ஆகவே இந்த மேன்மையை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஏனென்றால் இந்த தலைமுறைக்குத்தான் இப்பேற்பட்ட ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு இந்த தலைமுறைக்கு தள்ளப்பட்டிருக்கிற வாய்ப்பு. இதற்கு பிறகு 50 ஆண்டு ஆகுமோ, 60 ஆண்டு ஆகுமோ, 70 ஆண்டு ஆகுமோ ஆலயம் கட்டுவதற்கு. நம்முடைய தலைமுறைக்கு கடவுள் தந்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பை குடும்பமாய் நிறைவேற்றுவீர்களானால் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஒரு பணிவிடைக்காரனை மோசே இருந்த அதே இடத்திலே உயர்த்தினவர் அல்லவா? யோசுவாவை உயர்த்தி அலங்கரித்து பார்த்தவர் ஆண்டவர். ராஜாதிராஜனாலய குடும்பத்தின் மக்களை அழகுபடுத்த கர்த்தர் விரும்புகிறார், மேன்மைப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு நாட்களால் இந்த நாட்கள் அமைய கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், உன் ஆரோக்கியத்தை நீ திருப்பிக் கொள்வாய், உனக்கு சொந்தமானதை திருப்பிக் கொள்வாய், உன் மேன்மையை நீ திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் சொல்கிறார். தலையிலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். சபையாய் இந்த 33வது ஆண்டு விழாவில் ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களை நீர் நடத்தி வந்த உம்முடைய கிருபைக்காக. நாங்கள் எப்பேற்பட்டவர்களாய் இருந்தாலும் வாக்கு கொடுத்தவர், அடைத்தவர், தெரிந்து கொண்டவர், நீர் எப்போதும் மாறாதவராகவே இருக்கிறீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே எங்களை மேன்மையாகி நிறுத்தினீரே, அதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, தொற்கால் செய்த நற்காரியங்கள், அவள் மரித்தாலும் அவளுடைய நற்கிரியைகள் வாழ்வதை ஜனங்கள் சொன்னார்கள். நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற இந்த வாழ்விலே உமக்கென்று ஒரு கூடாரத்தை கட்டுவதற்கென்று ஒரு பொறுப்பை, ஒரு பாக்கியத்தை, ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். என் சந்ததிக்கு, என் குடும்பத்திற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறீர். இந்த நாளிலே இந்த மேன்மையை நான் பெற்றுக்கொள்வதற்கு, குடும்பமாய் இந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு, சகலத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு, எல்லாவற்றையும் நன்மை ஒரு நன்மையும் குறைபடாதபடி பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை அருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாவீது கலங்கின வேலை, எசேக்கியா கலங்கின வேலை, சிம்சோன் பதைத்து கலங்கின வேலை, இறங்கி வந்து உதவி செய்த தேவன் அல்லவா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆரோக்கியத்தை மட்டுமல்ல சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய், ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீரே. உன் மேன்மையை நீ திரும்ப பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னீரே. அப்படியா இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் திருச்சபையின் குடும்பங்களை நீர் அலங்கரிக்க போகிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி.
தனி மனித வாழ்விலே, குடும்பத்திலே, எங்கள் ஆயர் குடும்பத்திலே, குருசேகர செயலர் பொருளர் குடும்பத்திலே, சேகர குழு உறுப்பினருடைய குடும்பத்திலே, இந்த கட்டுமான காரியத்திற்காக தங்கள் கரங்களை கோர்த்திருக்கிற அனைவரோடு, உழைக்கிற தம்முடைய பிள்ளைகளோடு உடைய வல்ல கரம் இருந்து ஆண்டவரே, இந்த ஆண்டிலே நாங்கள் செய்ய துவங்கினதை சாட்சியாய் செய்து முடிக்க கிருபை தாங்க. ஒரு நன்மையும் குறைபடாதபடி பரிபூர்ணத்தை காண மேன்மையாய் நிறுத்த ஆண்டவரே, எங்கள் பேராய குடும்பத்தில், எங்கள் திருச்சபையை யாவருடைய கண்களுக்கு மத்தியிலே நீர் மேன்மையாய் நிறுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே.